வணக்கம்மா. உங்க பேரு? கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. என்னை சுற்றி எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் எனக்கு யாரும் கிடையாது. அம்மா மாத்திரம்தான். அப்பா அப்போ தான் இறந்து போனார். சாரி. கேன்சரில். எனக்கு 2014 கல்யாணம் ஆச்சு. இதில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. இப்போ வந்த உடனே துணியை துவச்சி உணர்த்தும் போது கால் ஸ்லிப்பாகி இடறி கீழே விழுந்துட்டேன். 15 feet இது ஹைட்டில் இருந்து உட்கார்ந்த உடனே ஸ்பைனல் கார்டு ப்ரோக் ஆகிடுது. 2 இடத்துல சர்ஜரி, இங்கே ஒன்று இங்கே ஒன்று முடிஞ்சுது. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் 24 விழுந்ததுலேருந்து 6 hours நீங்கள் வந்திருந்தீங்கன்னாக்க நடக்க வச்சுருக்கலாம். ஆனால் இது கிராஜுவலாக தான் நடக்க முடியும், எப்போ நடப்பீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 1 to 2 years பெட் ரிட்டன் தான். எல்லாமே பெட்டில் தான். அப்பா அம்மா சிஸ்டர் 3 பேர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என் உலகமே இவங்க 3 பேர் மட்டும்தான். அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு டெய்லி எனக்கு காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டு அப்போல்லாம் இப்படி தான் படுத்துட்டு இருப்பேன். இங்கேருந்து எனக்கு சென்சேஷன் கிடையாது. விரல் இப்போவும் விரல் அசைக்க முடியாது, ஆனால் இப்போ எல்லாமே பண்ணுவேன். ஒன்றும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அப்பா தான். எனக்கு நான் ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போனேன். என்னடா அது இப்படி ஆகிட்டோம். அப்போ தான் நிறையா எனக்கு 14 என் ஹஸ்பண்ட் ஃபேஸ்புக் மூலயமா, அதாவது என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு, அவர் ஃபோட்டோவில் என்னை பார்த்துருக்கார். ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அதில் குட்டியாக நான் உட்காந்துருந்துருக்கேன். அது ஒன்று தான் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னா அவருக்கும் அப்போ பொண்ணு பார்த்துட்டு இருந்தா போல இருக்கு. அப்போது என் சிஸ்டர்கிட்ட யார் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு, இல்லை அவள் என் அக்கா அப்படின்னு. அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. கொடுத்தோன்னே நான் அக்செப்ட் பண்ணல. அப்புறம் என் சிஸ்டர்லேயே அவர் ரொம்ப நல்லவர்கிட்டயே அவருக்கு நம்ம ஊருக்காராதான், தஞ்சாவூர்காராதான் இது பண்ணேன், திருவாரூர். சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானே அவருக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சவா கிட்டக்கலாம். அப்புறம் இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கும் வந்துருக்கு. அப்புறம் அவரே முதல்ல என் தங்கைக்கு கிட்ட சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இது பண்ணி அவர்கிட்ட ஓப்பனாகவே சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா அப்படி ஆசைப்பட்டாரு. அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லவர். அவர் சான்ஸே இல்லை. அவரை மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு அவரை பற்றியே சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அதே அப்பா சத்தியமாக நான் பண்ணலப்பா. நான் அவரை பிடிக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே என் மனசு என்ன. எனக்கு அப்போல்லாம் தெரியல. அவரை நான் பார்த்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு கரெக்டாக 4 days முன்னாடி தான் பார்த்தேன். அவர் போன 1 வருஷத்துலேயே போய் யாருக்கு? எங்கள் ஆத்துக்கு வீட்டுக்கார். அவர் இறந்துட்டு அந்த 3 months ரொம்ப சந்தோஷம். 4 months மட்டும் இல்லை, 8 years சந்தோஷமா இருந்தது. அந்த நாட்கள் ஆக ஆக ஐயோ இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரே, தெரியாதனமா இவருக்கு கல்யாணம் பண்ணி இவருக்கு பாரமாக ஆயிட்டோமா அப்படின்னு நினைப்பேன். எடுத்துட்டேன் அப்படின்னு. நீ இந்த மாதிரிலாம் நினைக்காது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ஜென்மாவில் நமக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த ஜென்மா இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம குழந்தை வேணாம், நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, விட்டு தள்ளு அப்படின்ட்டார். என்ன பண்ணாரு, நோண்டின்னு சொன்னோன்னு அடிச்சுட்டார் அம்மாவை. அங்கதான் ரொம்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனை முத்தி போயிட்டு 2 பேரும் பிரியற சிச்சுவேஷனுக்கு வந்து இதுல பதட்டத்துல தள்ளி விட்டேன். ஒன்று கண்ணில் அப்படியே அடிச்சிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு நீங்க எடுத்து திறக்கவே முடியல. திடீர்னு சேரை கொண்டு உச்சந்தலையே போட்டு அம்மா அப்படின்னு அழுது. நாள் ராத்திரி லெட் மீ பி டைவர்ஸ்ட் அப்படின்னு அனுப்பினேன். கிவ் மை திங்ஸ் வாட் அண்ட் ஆல் யூ ஹாவ் அப்படின்னு சொல்லி அனுப்பி மாதிரி போட்டிருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியல. எல்லாம் போச்சு. கோர்ட்டுக்கு வந்தார், பார்த்தார். அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் பேச விடலை அப்பா அம்மா. அவர் நிறைய ஃபோன் பண்ணார், என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சார். ஸ்டில் ஐ லவ் யூ பாப்போ மெசேஜ்லாம் அனுப்பினார். 2 பேருக்குமே ஈகோ தான். லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணார் ஏப்ரல் மந்த்து. நான் ஃபோன் எடுத்தேன், நல்லா பேசினார், நானும் பேசினேன். நான் சொன்னேன், நான் வர ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒன்று நீங்கள் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சொல்லுங்க, உங்கள் சைட்லேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, நான் வரேன். நீங்கள் வந்திருக்கலாம்ல, நான் தான் வந்தேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன்,
நீ எந்த இடத்துக்கு போனாலும் வருவேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நீங்க செத்தே போனாலும் உன் பின்னாடியே வந்துருவேன்னு தானே சொல்லுவீங்க. ஏன் வரல? நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் வரல? மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க. அப்போ குடிச்சு அப்பவும் தண்ணி எல்லாம் போயிடுத்து. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன். நான் பார்த்தோன்னா அழுதுட்டேன். கீழே ஊழ்ந்து என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்க பக்கத்துல இருந்திருக்கணும்னு அழுத கதறினேன். கிட்டக்க போறேன். உடனே என்னை மட்டும்தான் ஞாபகம் வந்து இப்படிங்கிற மெதுவா அந்த ஒரு செகண்ட் நான் செத்து போயிடக்கூடாதான்னு நினைச்சேன். ரொம்ப சரியில்லாம இருந்தா இனிமே யூஸ் இல்லைன்ட்டு எடுத்து டாக்டர் கிட்ட விசாரிச்சோம். நான் கிட்னி போயிடுத்து, ஒரு பிளட்ல ஆல்கஹால் போயிடுத்து, ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆகி அதுல கலந்துடுத்து. ஸோ எல்லாமே போனதுனால எல்லாம் முடிஞ்சுக்கணும். நான் எல்லாமே அவர் இறந்து போகும்போது பக்கத்துல இருந்தியா? போயிட்டேன். புதுசா 2 months ஆகுது ஒரு வேலையில ஜாயின் பண்ணி. ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்போ அந்த டீமே என்கிட்ட பேசல. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்ககிட்ட பயமா இருக்கு. நான் அதிகமா பேசவே இல்லை யார்கிட்டயுமே. நிஜமா 1-2 அவங்க பேசுற வார்த்தைக்கே பதில் சொல்றேன். ஆனா உன்கிட்ட பேச பயமா இருக்கு. என் தங்கையுமே சொல்றா, உன்கிட்ட பேச பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், எனக்கு நானே இருந்துக்கிறேன், நான் மட்டுமே இருந்துக்கிறேன். ஆனா எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு செக்யூர் வேணும். அது எப்படின்னு சொல்ல தெரியல. இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்களா? செக்யூர், பயம். அந்த பயம் ஒரு கோபமா மாறுது, ஒரு வெறுப்பு. மனுஷங்களை கண்டாலே பயமா இருக்கு. யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிடுவாளோ என்ன. நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த என்னை ப்ரொடெக்ட் பண்றதுனால என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே, ஈவன் அம்மா முதற்கொண்டு எல்லாரையும் இழக்கிறேன் நான். என்னை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டோம், நிறைய திட்டு வாங்கிட்டோம். அதனால நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தில்ல மேடம். எனக்கு கூட ஆசைதான். கீதாவை ஏன்டா சொல்ற? ஏன்டி சொல்ற கீதாவை? அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என் பொண்ணு, அவளுக்காக நான் இருக்கேன். யாருமே இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தவிர யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லை. இப்ப ஆபீஸ்ல கூட அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருக்காங்க, யூனிட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டாலும் நான் சின்னதா சொன்னாங்க, சரி அந்த பொண்ணு தானே சொல்றேன் அப்படின்னு பேசாம ஒதுக்குறாங்க. எல்லாருமே ஒதுக்குறாங்க. ரிலேஷன்ஸ் கூட இந்த பொண்ணு சரியில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. எனக்கு யாரும் வேலை வேணும், பயமா இருக்கு வாழறதுக்கு. ஆனா சாக கூடாதுங்கிற முடிவுலயும் இருக்கேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏன்னா சூசைட்லாம் ரொம்ப தவறான விஷயம். நான் ஒரு வாரம் முன்னாடி ஆபீஸ் சூசைட் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன முட்டாள்தனம் பண்றேன் நீ. முதல்ல வாழறதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தைரியம் தான் எனக்கு வேணும் மேடம். ஷூர்.